இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 52, தேர்ட் ஃப்ளோர், 3B, ராம் தர்பார், ஸ்டர்லிங் ரோட், நுங்கம்பாக்கம், சென்னை 6,34,000. அதிமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் பேசியதாவது: புதுச்சேரி ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் வாழைக்குளம் பகுதியில் சுமார் 370 சதுர அடி அளவில் 220 பயனாளிகளுக்கு 20 கோடி ரூபாய் செலவில் அடுக்குமாடி வீடுகள் கட்டப்படுகிறது. அதேபோன்று குமரகுரு பள்ளத்தில் சுமார் 400 சதுர அடி அளவில் 216 பயணிகளுக்கு சுமார் ரூபாய் 45.50 கோடியில் பொதுப்பணித்துறை மூலமாக ஸ்மார்ட் சிட்டி நிதியில் இருந்து அடுக்குமாடி வீடுகள் கட்டப்படுகிறது. வாழைக்குளம் பகுதியில் ஒரு பயனாளிக்கு சுமார் ரூபாய் 9,09,000 செலவில் அடுக்குமாடி வீடு கட்டப்படுகிறது. ஆனால் குமரகுரு பள்ளத்தில் ஒரு பயனாளிக்கு சுமார் ரூபாய் 21,06,000 மதிப்பில் அடுக்குமாடி வீடு கட்டப்படுகிறது. இது என்ன நியாயம்? இதில் முறைகேடு நடந்துள்ளது என்று குற்றம் சாட்டினார். மேலும் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணியா என்ற கேள்விக்கு பதிலளித்த அன்பழகன், பாஜக ஒரு மதவாத கட்சி, அதனுடன் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. எடப்பாடி சொன்னால் கடலில் கூட குதிப்போம், குளத்தில் நீச்சல் அடிப்போம். திமுகவை போன்று வாயை வாடகை விட்டு பிழைக்கும் கூட்டம் நாங்கள் அல்ல என்று பதிலளித்தார். கோவிலுக்கு பெண்கள் அரைக்குறை ஆடையுடன் வருவதால் சாமி கும்பிடும் போது பக்தனின் மனம் பாதிக்கிறது. எனவே ஆடை கட்டுப்பாடு வேண்டும் என்று குறிப்பிட்ட அன்பழகன், புதுச்சேரியில் வெள்ளி, சனி, ஞாயிறு தினங்களில் அதிகமாக போக்குவரத்து நெரிசல் உள்ளது. அந்த 3 நாட்களும் புதுச்சேரி வாசிகளுக்கு சொந்தமில்லை. எனவே கோவிலுக்கு வரும்போது பெண்களுக்கு ஆடை கட்டுப்பாடு வேண்டும் என்று குறிப்பிட்ட அவர், வீடுகள் தோறும் விபச்சாரம் நடக்கிறது. ஒயிட் டவுனாக இருக்கும் புதுச்சேரி தற்போது ரெட் டவுனாக மாறி வருகிறது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். புதுச்சேரியில் இருந்து ரிப்போர்ட்டர் சக்திவேல். 216 பேருக்கு இப்ப 45 கோடி இருக்குது இல்லையா? 100 கோடி கூட போட்டுக்க, சாப்பிடுங்க. ஏதாவது ஒன்று திட்டத்தை செஞ்சாதானே நீங்க சாப்பிட முடியும். ஒரு நாள் எப்படி கிடைக்கும்? கொடுப்பேன் சார். துணைநிலை இப்போ உங்களுடைய வாயிலாக இதை நான் சொல்லிட்டேன். துணைநிலை ஆளுநர் அவர்களை எங்களுடைய தலைமை எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்களுடைய அனுமதியை பெற்று இது சம்பந்தமான விரிவான ஒரு கடிதம், புகார் கடிதம் துணைநிலை ஆளுநர் அவர்களிடமோ மாண்பு முதலமைச்சர் அவர்களிடமும் கொடுப்போம் சார். தேவையில்ல, எதுக்கு நான் கோர்ட்டுக்கு போய் வக்கீல் பீஸ் நான் கட்டணும்? உனக்கு என்ன அக்கறன்னு தச்சு உனக்கு எங்க வலிச்சுது? ஒண்ணுமே வக்கீல்கிட்ட 5 லட்சம் இல்லாமல் ஒயிட்ல கேட்பாங்க வக்கீல் பீஸ். யார்கிட்ட இருக்குது காசு? எனக்கு பென்ஷனே 25,000 ரூபாய் சார். இந்த அரசாங்கம் என்பது பல்வேறு துறைகளிலும் தோல்வி கண்ட அரசாங்கம் சார். இந்த அரசாங்கம் அதாவது எந்த ஒரு திட்டத்தை செயல்படுத்த போனாலும் மக்களுடைய நலன் சார்ந்த எந்த திட்டமாக இருந்தாலும் முதல்ல நம்மளுக்கு என்னன்னு நினைக்கக்கூடிய மனநிலை உள்ளவர்களுடைய அரசாங்கம் சார் இது. உதாரணத்துக்கு இலவச சைக்கிள் கொடுத்தீங்க, நான் சொன்ன முறைகேடுன்னு சொன்னேன். தப்பான சைக்கிள் கொடுத்துறீங்கன்னு சொன்னேன். மாண்பு முதலமைச்சர் அறிவிச்சார், அடுத்த ஆண்டு நான் பணமா போடுறேன்னாரு. கொடுத்தார? மறுபடியும் நீ சைக்கிள் தான் கொடுக்குறீங்க. தினமலர்ல ஒரு கலர் பாக்ஸ் போடுறாங்க, புருஷத்து படம் எடுத்து போடுறப்பல. ஆமா, காரைக்கால் நியூஸ். குப்பையா சைக்கிள் கிடக்குது, மனசு வயிறு ஏறிது. யார் விட்டு பணம் இது? யார் அடிச்சது? அதுல நீ கொடுக்குற சைக்கிள் 6 மாசம் கூட ஒரு பிள்ளையில உபயோகப்படுத்த முடியலன்னா என்ன இது? சரி, லேப்டாப் கொடுத்தீங்க, நீங்க மற்றதுக்கெல்லாம் பணம் போடுறீங்கல்ல? அப்பெல்லாம் அரிசிக்கு பணம் போட்டீங்க, எல்லாம் செஞ்சீங்க இல்லையா? ஏன் லேப்டாப் மட்டும் நீங்க வாங்கி கொடுக்குறீங்க? அதுக்குரிய பணத்தை போட்டு போங்களா? நான் பகிரங்கமா சொன்னேன், லேப்டாப்ல 7,000 ரூபாய் கமிஷன் அடிக்கிறீங்கன்னு சொன்னேன். என் முதலமைச்சருடைய கடிதம் கொடுத்தோமே, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அப்போ நீங்க எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் அதுல நம்ம என்ன எடுக்கலாம் என்கின்ற மனப்பான்மையோட இருக்கக்கூடிய ஒரு அரசு இது. இதுக்கு மேல நான் என்ன சொல்லத்துலயும் உங்களுக்கு புரியல. வேற என்ன நான் பேசணும்ன்றீங்க? விட மாட்டாங்க அப்படின்னு பேசணுமா? கூட்டணி ராஜாவோட பாஜக என்பது ஒரு மதவாத கட்சி. பாஜகவோட ஒட்டும் இல்லை, உறவும் இல்லைன்னு சொல்லிட்டு எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் பல முறை சொல்லுகிறார். திரும்ப திரும்ப திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாயை வாடகை விட்டு அவங்க கூட இருக்கிற கூட்டணி கட்சியினரும் இந்த பிரச்சனைய வேண்டுமென்றே பிஜேபியோட உங்களுக்கு கூட்டணி நிக்குதா இல்லையா, உங்களுக்கு இல்லையா நீ போய் கேளுக்கலாம் ஸ்டாலின் அவர்களை. எல்லா பிரச்சனைக்கும் நீங்க சும்மா இங்க சும்மா
ஒரே ஒரு பிளே கிரவுண்ட்ல ஒரு ஃபங்க்ஷனை கூட பிரதமரை கூட்டு வரீங்களா? அப்ப உள்ளுக்குள்ள உங்களுக்கு என்ன இருக்குது? செந்தில் பாலாஜியை வெளியே விட்டோடனே நீங்க டெல்லிக்கு போகலையா? நீங்க போயிட்டு பிரதமரை சந்தித்து தேங்க்ஸ் சொல்லிட்டு தானே வந்தீங்க. அப்ப கேட்டதுக்கு என்ன சொன்னீங்க? தமிழ்நாட்டுக்கு போதிய நிதி கேட்க போனேன்னு சொன்னீங்க. நீங்க குறிச்சிங்க சார். அத நிதி சம்பந்தமான கூட்டப்பட்ட நித்தி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிச்சவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். பிரதமர் தலைமையில கூட்டப்பட்ட நித்தி ஆயோக்கினுடைய கூட்டத்தை புறக்கணிச்சுட்டு பிரதமர் வீட்டுக்கு போறாரா நிதி கேட்கறதுக்கு? அப்ப யாரை ஏமாத்துறதுக்கு? திமுகவுக்கும் பிஜேபிக்கும் நல்ல உறவு. அண்ணா திமுகவுக்கும் பிஜேபிக்கும் எந்த விதமான ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்கள் தெல்ல தெளிவா சொல்லுகிறார். அதனால இந்த கேள்வி ஏற்புடைய கேள்வி அல்ல. அது உயர்மட்ட பேச்சுவார்த்தை சார். தமிழ்நாடு அதாவது சார் அதிமுக பொறுத்த மட்டும் கூட்டணி சம்பந்தமா பேசுவதற்கு இந்த மாநில செயலாளருடைய எல்லைக்கு உட்படாதது. தமிழ்நாட்டில் எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் கடல்ல குதின்னா நாங்க குதிப்போம், குளத்துல நீச்சல் அடிப்பான்னா நாங்க அடிப்போம். இன்னாரு கூட கூட்டணினா இன்னாரு கூட தான் கூட்டணி, இன்னாரு கூட கூட்டணி இல்லைன்னா இல்ல. அந்த கூட்டணி சம்பந்தமான முடிவெடுக்கக்கூடிய அத்தனை அதிகாரமும் கழகத்துடைய பொதுச் செயலாளருக்கு உள்ளது. கழகத்துடைய பொதுச் செயலாளர் என்ன கட்டளையிடுறாரோ அதை செய்யறதுதான் எங்களுடைய வேலை. இப்போதைக்கே பிஜேபியோட ஒட்டும் இல்லை, உறவு இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதில் நாங்க தெளிவாகிறோம். தமிழ்நாட்டில் என்ன இருக்காங்க இல்லையா? எங்க சார் இருக்குது தமிழ்நாட்டில்? சார் அதிமுகவோட நாங்க கூட்டணியில் இருக்கிறோம்னு சொல்லிட்டு முதல்ல என்ன சொல்ல சொல்லுங்க சார், அப்புறமேட்டு இந்த கேள்வி நான் வரேன். அதிமுகவோட நாங்க புதுச்சேரி மாநிலத்தில் கூட்டணி இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல சொல்லுங்க, அடுத்த கேள்வி நாங்க வரோம். அவர் இப்படி இருந்தா நாங்க இப்படி இருப்போம் சார். எங்களுக்கு ஒன்றும் இல்லை இழப்பதற்கு. ஆமா, ஏன் மறந்துடும் சார்? அப்படி பாத்தீங்கன்னா சார் கொள்கையே இல்லாதவங்களாம் கூட்டணி வச்சுக்கிறான். இப்ப கேரளால பிரியங்கா எந்த கட்சி சார் நிக்குது? யார் சார் நிக்கிறது? சும்மா சொல்லுங்க, என்கிட்ட சொல்லாதீங்க. சிபிஐ நிக்குது, சிபிஎம் நிக்குது. தமிழ்நாட்டில் நீ காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுக்கிற, நீ ராகுல் காந்தி வாழ்கின்ற, அங்க எதிர்த்து ஓட்டு கேட்கிற. அப்ப மான ஈனம் சூடு சொன்னக்குதா திமுக கூட்டணியில? மான ஈனம் சூடு சொன்னக்குதா இந்தியா கூட்டணிக்கு? ஓ அப்படியா? ஆமா ஆமா. அப்ப தொகுதி ஒரு கூட்டணி வச்சு சொல்லுங்க. அவங்க தொகுதிக்கு ஒரு கூட்டணி, இந்தியா கூட்டணி கட்சியோட நிலைப்பாடு. கேட்பாங்க சார், தேர்தல் நேரத்தில் கேட்பாங்க சார். இன்னும் 1.5 வருஷம் சார், என்ன அதுக்குள்ள பிரச்சனை? சார் யார் யார் ஊழல் சார், யார் யார் முறைகேடு பண்றாங்களோ, யார் யார் தப்பு பண்றாங்களோ, யார் யார் மக்களை சந்திக்கிறது பயப்படுறாங்களோ அவங்க தான் சார் இப்பயே கூட்டணி பத்தி பேசுவோம். நாங்க பேச மாட்டோம். தேர்தல் இன்னும் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் ஆசைப்படுவதற்கு உரிமை உண்டு. இதெல்லாம் அவங்களுடைய ஆசையை நிறைவேற்றக்கூடிய கடமையும் பொறுப்பும் மக்களுக்கு தான் இருக்குது. அது தேர்தல் நேரத்தில் தெரியும். அதிமுக என்பது ஒரு 53 ஆண்டு காலம் அரசியல் அரங்கில் இருக்கிற கட்சி. தமிழ்நாட்டில் ஒரு 32 ஆண்டுக்கு மேல ஆட்சி நடத்தின கட்சி. இன்னைக்கு பிரதான ஒரு எதிர்கட்சியா இருக்கக்கூடிய கட்சி. நாளைக்கு தமிழ்நாட்டில் எப்போ தேர்தல் வந்தாலும் சரி, 2026 மீடிய தேர்தல் வந்தாலும் சரி, எடப்பாடியார் தலைமையில ஆட்சி அமையக்கூடிய ஒரு பிரதான கட்சி. நாங்க ஏன் இதை பத்திலாம் பேசணும்? எங்களுக்கு என்ன ஆகுது? நீங்க எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும்னு யார் யாரு கேக்குறீங்களோ, இப்ப ஆட்சி திமுக தான் இருக்குது. இப்ப கேளுங்க, போய் உட்காந்து கொடுக்கலாம், வெளில வாங்கலாம். உங்களுக்கு தில்லுக்குதா, திராணிக்குதா? ஆட்சியில பங்கு கேட்குறீங்க இல்லையா, அவங்க இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா, வெளில வாங்க பார்ப்போம். ஏன் வர மாட்டீங்க? அப்ப யாரை நீங்க முட்டாள ஆக்குறீங்க? நீங்களே பேசுறீங்க, நீங்களே சண்டை போடுறீங்க, நீங்களே எல்லாம் பேசுறீங்க. உடனே ஒருத்தர் சொல்றாரு இந்த கூட்டணி உடனே எதிர்பார்க்குறீங்களா? யார் எதிர்பார்க்கறது? தூங்குறீங்க, கனவு காண்றீங்க, டக்குன்னு வெளியில உளறீங்க, மறுநாள் நீங்களே பதில் சொல்லிக்கிறீங்க. கரெக்டா?
புதுச்சேரியில் இப்போ என்ன சார் பிரச்சனை? முக்கியமான பிரச்சனை ஏதாவது கேளுங்க சார். சட்ட ஒழுங்கு சிறப்பாகுது. எதிர்கட்சிகள் அபாண்டமா போய் சொல்றாங்களா? உள்துறை அமைச்சர் சொல்றாரு. ஒரு 5 நாளைக்கு முன்னாடி தான் இந்த சட்ட ஒழுங்கு சீர்குலைவு, பாண்டிச்சேரியுடைய அவல நிலை, நம்ம இன்னும் ஒரு 5 வருஷம் ஆனா இந்த ஊர்ல பொண்ணு கேட்டதுக்கு யாரும் வரமாட்டாங்கன்னு எல்லாத்தையும் சொன்னேன் நான். இதுக்கு மேல நான் என்ன சொல்றது? சமுதாய சீர்கேடுன்னு சொன்னேன். ஒரு தலைமுறையே இந்த ஆட்சி வந்து கெடுக்குறீங்கன்னு சொன்னேன். இது வந்து ஆன்மீக பூமி, இதை வந்து நீங்க வந்து எதிர்காலத்துல விபச்சார பூமி ஆக்காதீங்கன்னு சொன்னேன். ஒயிட் டவுனா ரெட் டவுனான்னு கேட்டேன். புதுச்சேரியுடைய நகர பகுதி ஒயிட் டவுன் சார். அதை இந்த ஆட்சியாளர்கள் ரெட் டவுனா மாத்தின்னு வரீங்க. எத்தனை வீட்டுல இது நடக்குது, ப்ராசஸ் நடக்குது தெரியுமா? ஆன்மீக சரி, நானே கேக்குறேன். மது இது இல்லாத ஒரு பாலைவனத்துல ஒரு பாட்டில் இருந்ததுன்னா நீங்க அதை பத்தி பெருசா சொல்லலாம். இங்கதான் எங்க பார்த்தாலும் பாட்டிலாம் இருக்கு. அது புலா கோயில இருந்தான்னா ஈஸ்வரன் கோயில இருந்தான்னா அது பார்த்து தான் விற்கிறாங்க, சாப்பிட போறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, வழிபடக்கூடிய தளத்துல விநாயகர் கோயில், இந்த இறுதியாண்டர் கோயில், இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு ஆடை கட்டுப்பாடு உங்களால் கொண்டு வர முடியுமா? இது யார் உங்களுக்கு தடுக்குது? ஆப் சைட்ல ஒரு நிறைய பசங்க ட்ரெஸ் அரக்கால் சட்டை போட்டுக்கணும், ஒரு டிஷர்ட்டோட வருதுங்க. சாமி கும்பிட போற பக்தருக்கு அது இடைஞ்சலா இருக்குது. இப்ப நீங்க தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா ஒரு கோயில்ல ஒரு ஆடை கட்டுப்பாடு வச்சிருப்பாங்க. ஏன் இதை செய்ய வேண்டியது தானே நம்ம முதலமைச்சர்? அவர் தானே HRI மினிஸ்டர். இதை நாங்கள் பல தடவை சொல்லிட்டோமே, ஏன் செய்ய மாட்டாரு? ஏன் செய்ய மாட்டாரு? சட்டம்னு ஒண்ணு இருந்தாதான் கட்டுப்பாடுன்னு ஒண்ணு வரும். சட்டம்னு ஒண்ணு இல்லைன்னா கட்டுப்பாடே வராது. இல்ல சார், நம்ம எல்லாருமே புதுச்சேரியை பத்தி கவலை பண்ணோம் சார். சிட்டிக்குள்ள ஒரு 4000 கார் வந்தாதான் தாங்கும்னா 10,000 கார் வந்தா எப்படி சார் தாங்கும்? அதுக்கோசம் என்ன செய்யறாங்க? ஒரு சில ஸ்டேட்ல சுற்றுலாத்தலத்துல பாஸ் கொடுக்குறாங்க. சரி, இப்ப பாத்தீங்கன்னா 4000 வந்துருச்சா, முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல நீ வரக்கூடாதுன்னு சொல்றான். நீ அதை சொல்லுன்றான். நானு ஆமா பாஸ் கொடுங்கன்றான். சனி ஞாயிறு என்பது புதுச்சேரி மாநிலத்துல பிறந்து வளர்ந்த, இங்க தொழில் புரியக்கூடிய, இங்க குடும்பம் நடத்தக்கூடியவர்களுக்கு சொந்தம் இல்ல. புதுச்சேரி நகரத்தை மீட்டெடுக்கக்கூடிய மிகப்பெரிய போராட்டத்தை அதிமுக முன்னெடுக்கும். சுற்றுலா பயணிகளால மெல்ல மெல்ல அழிஞ்சு போய் சீர்கட்டு போகுது போக்குவரத்து நெரிசல். ஒரு பக்கம் ஏதோ நடைபாதையில நான் சரி பண்றான்றாரு, இன்னொரு பக்கம் பார்த்தா ஒருத்தன் 500 டூ வீலர் விட்டு வச்சிருக்கான் நடையில. ஆமா, அங்க பார்த்தா ஹோம் மினிஸ்டர் போட்டோ ஒண்ணு வச்சிருக்கான் ஆளு, போலீஸ் அப்புறம் ஃபுல்லா இருக்குது, வண்டி எடுக்க முடியாது. அப்ப காவல்துறையுடைய கைகள் கட்டப்பட்டது. அதுக்கோசம் நான் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அண்ணன் கேட்கிற மாதிரி உடனே நீ ராஜினாமா பண்ணும், அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் சார். எதுக்கு எடுத்தாலும் ராஜினாமா பண்ணணும் ராஜினாமா பண்ணணும் ராஜினாமா பண்ணணும் அப்படி இது வரைக்கும் 83 தடவை கேட்டுதான் சார். இது வரைக்கும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி 83 தடவை கேட்டுறாரு. இப்பதான் அவரு முன்னாள் முதலமைச்சர் வைத்தியம் தூங்கி எழுந்துட்டு இப்பதான் வந்துக்கிறாரு. வந்தவர் என்ன சொல்றாரு, பிடபிள்யூல 10,000 18,000 ஆக்குனீங்களா, ஏன் ஒண்ணு நீங்க அவனுக்கு உயர்த்துங்காரு. அவன் ஆர்டரே வாங்கிட்டான்.